இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண ஈர்ப்பு விதி எண் 4. உங்கள் பணம் உங்களுக்கு எப்பயும் ஒரு பலமாக இருக்கணும். பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் நியாயமான முறையில் பணத்தை சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பணம் உங்களுக்கு பலமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அநியாயமான முறையில் ஒரு பிளாக் மணி அந்த மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரமும் பார்த்திங்கன்னா உங்கள் மனசோட உணர்வு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு பய உணர்வு இருக்கும். எப்படி அந்த பணத்தை காப்பாற்ற போகிறோம், எப்படி அதை நம்ம செலவு பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் நீங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம் மெட்டீரியலிஸ்டிக், அதாவது என்னென்னா நீங்கள் பொன் பொருள் அதுக்கப்புறம் வாகனம் அதெல்லாம் வச்சுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்க முடியும். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் எப்போயாவது தவறு செஞ்சு நீங்கள் பணத்தை சம்பாதிக்கும் போது அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயந்தான். எப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நியாயமாக சம்பாதிக்கிறீங்களோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக சம்பாதிச்சாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் கரெக்டாக டேக்ஸ் கட்டுறீங்க, கரெக்டாக எல்லா விஷயமும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமாக நீங்கள் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செய்யலை அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் பேசும் பொழுது நீங்கள் தைரியமாக போய் பேசுவீங்க. இப்போ ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக பண்ண முடியாது. நீங்கள் தவறு பண்ணி ஒரு பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு பயம்தான் கிடைக்கும். ஒரு நல்லது பண்ணி நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் ஒரு பலமாக இருக்கும். எப்போ உங்கள் பணம் பலமாக இருக்கோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வமும் பெறுறதுக்கு, மகிழ்ச்சி பெறுறதுக்கு இந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அவர் தவறு பண்ணுறாரு, நல்லா சந்தோஷமாக தானே இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் அதில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதமான கர்மா சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியாயமான முறையில் பணத்தை சம்பாதிங்க. உங்கள் நியாயமான பணம் உங்களுக்கு எப்பயும் ஒரு பலமாக இருக்கும். இதுதான் பண ஈர்ப்பு விதி எண் 4. பண ஈர்ப்பு விதி எண் 5 அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.